வணக்கம். என்னோட பேர் ராஜேஸ்வரி. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம்லேருந்து நான் வரேன். நான் வந்து ஒரு சமூக பணியாளர். இப்போது ஐடியாஸ் மையம் சார்பாக வந்து சமூக வழக்காடல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு ட்ரெய்னிங் ப்ரோக்ராம், பயிற்சி அரங்கம் வந்து நடந்தது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வந்து தொடர்ந்து நடைபெற்றது. எப்பயுமே யூசுவலாக வந்து 1 நாள் 2 நாள் ட்ரைனிங் மாதிரி இல்லாமல் இது 5 நாள் அப்படிங்கிறது இங்கே வந்திருந்த எங்கள் எல்லாருக்குமே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு செஷனாக வந்து இருந்தது. எல்லா செஷனுமே வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சமூக வழக்காடுதல் அப்படின்னா அதை பற்றிய புரிதலே வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கு. நாம் வந்து களப்பணியில் வந்து பணி செய்தாலும், நான் வந்து என்னோடய களப்பணியிலேயோ என்னுடைய ஆர்கனைசேஷன் மூலமாக, அமைப்பு மூலமாக பணி செய்யும் போதும் எனக்கான அந்த புரிதல் வந்து ஏதோ ஒரு இடத்துல இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பயிற்சிக்கு வந்து நான் வந்து அதை நிறைய கற்றுக்கிட்ட போது என்னால் நேரடியாக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போக முடிந்தது. நான் அடுத்து பணி செய்யக்கூடிய இடங்களில் எந்த வழக்காடுதல் யுக்திகளை வந்து நான் எங்கே வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற முறை வந்து எனக்கு தெளிவாக எடுத்து கூறப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக வந்து ஒரு ஊசலாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளது மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள் என்ன, நாம் ஒரு வழக்கை எப்படி தொடுக்கலாம், அதன் மூலமாக எப்படி வந்து நம்ம உரிமைகள் மீறப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், அது எல்லாமே குறித்து தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டது சொல்லலாம் இந்த ஐடியாஸ் மையத்தின் பயிற்சி மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த அடிப்படை அரசியலமைப்பு சட்டங்களின் உரிமைகள் ஆகட்டும், இல்லை இந்த வழக்காடுதல் யுக்திகள் ஆகட்டும், கண்டிப்பாக நாங்கள் வெளியே மேற்கொண்டு நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளிலும் நான் இதுக்கப்புறம் பேசக்கூடிய அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேச போகிறேன், அடுத்தது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேச போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் ஏதாவது ஒரு வகையில் வந்து அதை வந்து நான் உள்ளே எடுத்துகிட்டு வருவேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு மீட்டிங்கும் நம்ம வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை அதை வாசித்து நம்ம வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். என்னோட பேர் முத்துசெல்வம். நான் தேனி மாவட்டம் பெரியகுளம்ந்து வரேன். களப்பணியாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். களப்பணியாளருக்கு எல்லாத்துக்குமே கிடைச்ச பெரிய கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் மையம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வட்டம் ஐடியாஸ் மையத்தில் நான் கற்றுக்கிட்ட பயிற்சி என்னன்னா சமூக வழக்காடுதல் பயிற்சி. சமூக வழக்காடுதல் சமுதாயத்தில் களப்பணியாளர் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியமான பயிற்சி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா களத்துக்கு நம்ம போயிட்டு அங்கே எந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து எடுக்க போகிறோம், எந்த தகவல் நமக்கு தேவைப்படுது, அந்த தகவல் யார்கிட்ட இருந்து எடுக்கணும், அது எது மூலமா நம்ம லாபிங் பண்ணலாம், மீடியாவில் எப்படி லாபிங் பண்ணுறது, சுகாதாரத்தில் எப்படி லாபிங் பண்ணுறது, நம்ம கிடைச்ச ஒரு விஷயத்த எப்படி ஒரு பாலிசி மேக்கிங்காக கொண்டு வர முடியும் ஒரு களப்பணியாளரால் அப்படின்றது தான் சமூக வழக்காடுதல் பயிற்சியில் நான் இங்கே கற்றுக்கிட்டேன். ஆர்டிஐ மூலியமா நம்ம கிடைச்ச உரிமையை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலியமா நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அதை எப்படி ஒரு சட்டமாக மாற்றுறது, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எப்படி ரைட் இன்ஃபர்மேஷன் ஆகிங்களோ கேட்டு வாங்குறது, அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சட்டப்படியான அணுகுமுறைகள் எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட போய் பேசுறதா இருக்கட்டும், ஒரு புகார் மனு எழுதுறதா இருக்கட்டும், எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கணும், புகார் மனு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் இந்த பேச்சு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நான் இந்த இதில் கற்றுக்கிட்டேன். அதுக்கு உதவியாக இருந்த ஐடியாஸ் மையத்துக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.